ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4ல் கேட்கப்பட்ட ரீசனிங் கொஸ்டின் தான் ஒன்று பார்க்க போகிறோம். தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. இந்த தொடரை பார்த்ததும் அது எந்த டைப் ஆஃப் தொடர் அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு வேல்யூக்கும் அடுத்த வேல்யூக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். இப்போ இந்த 7க்கும் 12க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 5. அடுத்தது 12க்கும் 19க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 7. அடுத்து 19க்கும் 24க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 5. அடுத்தது 24க்கும் 43க்கும் உள்ள வித்தியாசம் 19. இப்போ இந்த வேல்யூவை பாருங்கள், ஒரே சீராக இருக்கா? இல்லை. 5, 7, 5, 19ன்னு ஒரு ஒழுங்கற்ற தன்மையில் இருக்குது. இந்த மாதிரி ஒழுங்கற்ற தன்மையில் இருந்தாவே அந்த தொடரில் 2 வகையான தொடர் அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வித்தியாசங்கள் ஒரு சீரான தன்மையில் இல்லாமல் ஒழுங்கற்ற தன்மையில் இருந்தது அப்படின்னாவே அந்த தொடரில் 2 வகையான தொடர் அமைப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்ன 2 வகையான தொடர் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது ஒரு ஒற்றைப்படை அமைப்பில் இருக்குது. 7, 19, 43ங்கிற ஒரு ஒற்றைப்படை. அடுத்து பாருங்கள், 12, 24 இது ஒரு இரட்டைப்படையில் இருக்குது. இப்போ இந்த 12க்கும் 24க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். 12 2ஆல் பெருக்குனீங்கன்னா 24. அப்போ 24 2ஆல் பெருக்கணும்னா 48. நமக்கு விடை 48 விடை இப்போ கிடச்சிருச்சு. இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா, அதாவது n × 2 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இது இருக்குது. இப்போ என்னன்னா 12, 12 2ஆல் பெருக்குனீங்கன்னா 24, அதே மாதிரி 24 2ஆல் பெருக்குனீங்கன்னா 48. இது n × 2 ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நமக்கு விடை கிடச்சிருச்சு. ஓகே. அதே சமயம் மேலே உள்ளது என்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அது என்னங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இது மேலே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா, இது n × 2 + 5 அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. n × 2 + 5. இப்போ 7 2ஆல் பெருக்கணும்னா 14, 14 + 5 19 வரும். அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இது நம்ம n × 2 ஃபார்மேட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் விடை. ஓகேவா? இதில் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.